பிரபஞ்சமே போற்றி. நமச்சிவாயா. உலக மக்களுக்கு இது இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு வனம். இந்த வனத்தில் பாருங்கள் எந்த அளவுக்கு தாய் உட்காந்துட்ருக்கா. இவ தான் காளி, பத்ரகாளி. இந்த தாய் என்னை வழியில் சாலையில் அழைச்சா இந்த உலக நன்மைக்காகவும் உலக சமாதானத்திற்காகவும் தாய்கிட்ட வணங்குகிறேன். திருவண்ணாமலையிலேருந்து இருமுடி சுமந்து சபரிமலைக்கு போகிறேன். அதுக்கு நீ துணையாக வரணும் அன்னையே. உலக மக்கள் அனைவரையும் நல்லவர்களை காத்துவிடு. உலக நன்மைக்காக உலக சமாதானத்துக்காக இந்த பயணம் செய்துள்ளேன். நமச்சிவாய். ஓம் நமசிவாயா. இது இலவாச கோட்டையம், இளநாத்த கோட்டை. இங்கே பார்த்தீங்கன்னா பூமாதேவி, சமதாசிரி, ராஜநாராயண பெருமாள் இங்கே பிரதிபலிக்கிறாரு. இது வட்டம் கள்ளக்குறிச்சி வட்டம், கள்ளக்குறிச்சி வட்டம் இளநாத்த கோட்டை. இங்கே பூதநாராயண பெருமாளை உலக நன்மைக்காக வேண்டி செல்கிறேன். நமச்சிவாய். இளநாத்து கொட்டையில் அமைந்திருக்கும் சிவபெருமானே போற்றி போற்றி போற்றி. அங்கே ஒரு ட்ரெயின். கள்ளக்குறிச்சி மாவட்டம்
எலனத்த கொட்டை ஈஸ்வரர், அத்தனார் ஈஸ்வரர். அத்தனார் ஈஸ்வரரா? கணபதி, கணபதி, நால்வர் திருஞான சம்பந்தர், திரு மாணிக்கவாசகர், ஸ்ரீ சுந்தரர் மாணிக்கவாசகர், திருநாவுக்கரசு, நால்வரே போற்றி போற்றி போற்றி. தட்சிணாமூர்த்தி, உலக நன்மைக்காக, உலக சமாதானத்திற்காக திருவண்ணாமலையிலிருந்து இருமுடி கட்டி சபரிமலை அன்னதான பிரபு 18 படி ஐயனை காண சென்று கொண்டிருக்கிறேன். பொதுநலத்திற்காக இருசக்கர வாகனத்தில் தன்னந்தனியாக வந்திருக்கேன். பிரம்மன் விநாயகமூர்த்தி, விநாயகமூர்த்தி, விநாயகமூர்த்தி. நமச்சிவாயா. இந்த திருவண்ணாமலையிலிருந்து புறப்பட்டு அன்னதான பிரபு ஐயப்பனை காண செல்லும் இந்த பயணம் என்ன மாவட்டங்கய்யா? கள்ளக்குறிச்சி மாவட்டம். இங்கே அத்தனாரீஸ்வரராக ஐயா பிரதிபலிக்கிறாரு. இளநத்த கோட்டை இங்கே வந்து போன வருஷமும் வந்து போட்டிருக்கேன். அன்பாத்ம சொந்தங்களே, பிரசித்தி பெற்ற அற்புதமான ஐயா இங்கு ஆட்சி செய்கிறார். இந்த ஆலயத்துக்கும் உலக நன்மைக்காக வரும்போது அழைத்தார், வந்துவிட்டேன். இப்போ திருச்சி சென்று கொண்டிருக்கிறேன். 13/1/2025 திங்கட்கிழமை ஐயாவை தரிசனம் செய்துட்டு சமயபுரலாக தரிசனம் செய்கிறேன் உலக நன்மைக்காக. முன்னாடி இல்லைங்க.
மண்டுக்காளியே போற்றி, மருதக்காளியே போற்றி, ஓம் பிரத்திங்காதேவியே போற்றி, உஜ்ஜான மகாகாளியை போற்றி போற்றி போற்றி. இந்த பயணத்தை தொடர்ந்து கூட வார்த்தாயே அன்னையே ஆதிபராசக்தியின் அம்சமாகிய காளி மகாதேவி, ஓம் உஜ்ஜான மகாகாளி, மகாகாளி, மண்டுக்காளி, மருதக்காளி, மயானக்காளி, பிரத்திங்காதேவி போற்றி. ஐயப்பா அன்னதான பிரபு தர்மசாஸ்தா, எந்த பிரச்சனையும் இல்லாமல் வழியில் போக அனுப்பிடிக்க வேண்டும். மண்ட துன்பங்களை போற்றுவோம், மண்ட பேருந்தங்களை போற்றி, ஓம் அம்மையப்பன்களே போற்றி, ஓம் குருடியர்களே போற்றி, ஓம் வேட்டில் கிரகவாசிகளே போற்றி, ஓம் 18 சித்தர்களே போற்றி, 51 மகான்களே போற்றி, 63 நாயன்மார்களே, 12 ஆழ்வார்களே போற்றி, கோடான கொடி ஜீவசமாதி என்று பிரபாவரம் பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கும் சித்த புருஷர்களே, மகரிஷிகளே, தவயோகிகளே போற்றி போற்றி என்று போற்றி, அம்மையப்பனின் திருப்பாதங்களை போற்றி சமர்ப்பிக்கும் இந்த பிரார்த்தனை யாவது என்றால், ஓம் என் உலக மக்களே, இதோ உங்கள் நன்மைக்காக, உலக நன்மைக்காகவும் உலக மக்களின் சந்தோஷத்திற்காகவும் இன்று நான் நேற்று 12/1/2025 ஞாயிற்றுக்கிழமை சுமார் 7 மணி அளவிலே இருமுடி கட்டி திருக்கோயிலூருக்கு வந்து உலகளந்த பெருமானை பார்த்து இப்போது இங்கிருக்கும் சித்தி விநாயகருக்கு பூஜை செய்து அன்னதான பிரபுக்கு பூஜை செய்து இப்போ திருச்சி செல்கிறேன். சாமியே சாமியே குடும்பத்தை காப்பாத்தப்பா. தோ என்னையும் என் தொப்புள் கொடி கருவற வாரிசுகளையும் அவர்களின் தொப்புள் கொடி கருவற வாரிசுகளையும் மருமகப்புள்ள ஆசிப்பிற்கும் தொழில் வளம் நலம் உடல் ஆரோக்கியம் அர்ப்பணிக்க வேண்டும். அவர்கள் செய்கின்ற தொழிலிலே மீண்டும் மீண்டும் அவர்கள் முன்னேற்றம் காண வேண்டும். கணவன் மனைவிக்குள்ள அன்பும் பண்பும் ஒற்றுமையை தர வேண்டும். அவர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தையும் மன தைரியத்தையும் கொடுக்க வேண்டும். இன்று கோயம்புத்தூர் செல்கிறார் ஐயப்பா. இதற்கு வழித்துணையாக சீடர்களை அனுப்பி பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஐயப்பா. சாமியே சாமியே ஐயப்போ சாமியே ஐயப்போ ஐயப்ப சரணம்.
ரொம்ப குளிர். திருச்சிக்கு போயிட்டுருக்கேன். இப்போ திருக்கோயிலூர்லேருந்து திருச்சிக்கு செல்கிறேன். அன்பு ஆத்ம சொந்தங்களே, உலக நன்மைக்காக பிரார்த்தனை செய்து சபரிமலை ஐயப்பனுக்கு 48 நாள் விரதம் இருந்து நேற்று 12/1/2025 இருமுடி கட்டினோம். நமக்கு ரொம்ப குளிர். பாருங்க, வண்டியோடு வந்துருக்கு. ஐயப்பனை பாருங்க. போட்டுருங்க. நமசிவாயா. இன்னைக்கு 13/1/2024 திங்கட்கிழமை. உலகளந்த பெருமாள் திருக்கோயில் திருவண்ணாமலை டு திருவண்ணாமலையில் நேற்று 12/1/2025 இருமுடியை கட்டி இன்று நேற்றே கிளம்பிவிட்டேன். நேற்று 7:30 மணிக்கு தான் இருமுடி. 7:30 மணி முடிச்சு விட்டு குளூர்லேயே வந்து நான் திருக்கோயிலூர் வந்து விட்டேன். திருக்கோயிலூரில் உலகளந்த பெருமாள் சிறப்பான ஸ்தலம். இங்கு வரும்போது இரவு 11 மணி இங்கு பெருமாள் தங்குவதற்கு இடம் எங்கே தருவார் என்று நினைத்தோம். பாருங்கள், இரவு நேரம் என்பதால் இன்று எங்கே படுப்பது என்று தவித்து கொண்டிருந்தோம். நானும் என்னுடைய 10 வயது சீடன். அப்போது திடீரென்று பெருமாள் போல் ஒருவர் வண்டியில் வந்தார். அவரிடம் நான் கேட்டேன், இன்று இங்கே தங்குவதற்கு இடம் இருக்கா என்றால், அவர் உடனே ஒரு ஃபோன் செய்து ஒரு மடத்திற்கு 11 மணிக்கு எங்களுக்கு உதவி செய்த அந்த ஆத்மாக்கு கோடான கோடி ஆத்மா நமஸ்காரம். இங்கே சுந்தரகிரி மடம் என்று ஸ்ரீமத் மடம் இங்கு தான் தங்கினேன். அற்புதமான ஃபேன் காற்று, குளிக்கும் பாத்ரூம் வசதியுடன் எனக்கு அண்ணன் ரங்கநாதன் நம்பினோரை கைவிடுவதில்லை என்று நம்பி வந்த எங்களுக்கு இரவு 11 மணிக்கு பெருமாள் வாசலிலே ரங்கநாதரே நேரில் வந்து ஸ்ரீமத் மடத்திற்கு ஃபோன் செய்து அவ்வளவு நேரத்துக்கு கேட்டை திறந்து எங்களுக்கு உள்ள விட்டார். சிவான மகா. வலதுபுறத்திலிருந்து லிங்கோத்திரர் அருள் படிக்கிறார். இப்போது இந்த ஆலயத்தை உலக நன்மைக்காக செவிச்சு விட்டு இப்போது திருச்சிக்கு புறப்படுகிறேன். நமச்சி. நாங்கள் தங்கின ஸ்ரீமத் லட்சுமணார்ய ராமனோஜா குடம் இங்கே தான் நாங்கள் தங்கினோம்.